ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlog வந்து என்னோட ஆஃப்டர் ஒர்க்கிங் vlog அண்ட் இது கூடவே சேர்ந்து என்னோட சோலோ லிவிங் லைஃபையும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ வாங்க நிறைய பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். தனியாக இருக்க கேர்ள்ஸை பார்த்து கண்டிப்பாக அந்த கொஸ்டினை எல்லாருமே கேட்டிருப்பாங்க. உனக்கு என்னப்பா, நீ தனியாக இருக்க, எந்த டைமுக்கு வேணாலும் வெளியில் போகலாம், எந்த டைமுக்கு வேணாலும் வீட்டுக்கு வரலாம், உன்னை யாரும் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் உண்மை தான். பட் வந்து அதே டைமுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குல்லங்க. தனியாக நம்ம ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு நம்ம தாங்க பார்த்துக்கணும். ஏன்னா மற்றவங்கள ப்ளேம் பண்ணி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. 8 மணிக்கு அப்புறம் வெளியில் போகிறத வந்து சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடணும். நான் எப்படின்னா வந்துட்டு ஒரு டைம் ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு இங்கே கோயம்புத்தூர் வர லேட் ஆகிடுச்சு. ரேப்பிடோவும் நானும் புக் பண்ணுறேன், புக்கே ஆக மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரேப்பிடோ புக் ஆச்சு. அவங்க எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போய் ரோடு ஏதோ வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஃபைனலாக வந்து வீட்டில் வந்து விட்டுட்டாங்க. அவங்க ட்ராப் பண்ணிட்டு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இதுதான்: லேட் நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணாதீங்கம்மா, எல்லோரும் இங்கே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னதும் 100% உண்மைதாங்க. இங்கே எல்லாருமே வந்து நல்லவங்களாம் கிடையாது. பட் அந்த வார்த்தையை அவர் பார்த்துட்டு என்ன சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நம்ம தான் நம்மளோட சேஃப்டியை வந்து பார்த்துக்கணும். இந்த கொஸ்டினையும் கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க தான். தனியாகவே இருக்கிறீ, யார்கிட்டையும் உனக்கு பேசணுன்னே தோணாத, போரே அடிக்காதா, எப்படி தான் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக போர் தாங்க அடிக்கும். நம்ம வந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால தான் நான் லீவ் விட்டால் கூட எதையாவது ஒரு வேலையை வந்து க்ளீனிங் பண்ணுறேன்னு சொல்லி இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருப்பேன். சும்மாவே இருந்தோன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். நான் இப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சன் வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ எனக்கு கிடைக்கிறது ஒரு 2 மணி நேரம் டைம். அந்த 2 மணி நேரம் டைம்லேயே நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். ஊரில் யாருக்காவது ஃபோன் பண்ணி அப்படியே கதை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதா. ஸோ அதனால் பெருசாக எனக்கு வந்து போர்லாம் அடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து வேலை வந்து கரெக்டாக இருக்குல்ல. ஸோ அதனால் எனக்கு போர் அடிக்காது. பட் இப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ் யாராவது நம்மளை பார்க்க வந்துட்டு ஊருக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கும். இந்த லீவுக்கெல்லாம் போய் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஒரு மாதம் ஃபுல்லாக இங்கேயே இருந்தாங்க. திருப்பி கொண்டு போய் எனக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. ஊரில் போய் அவங்களாம் விட்டுட்டு வந்துட்டு ஒரு 2 நாள் வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்கும், அவங்க இருந்திருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஏதாவது வம்பிழுத்துட்டே உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்மளோட பிஸியான லைஃப்பில் நார்மல் ரொட்டீனுக்கு திரும்ப வந்து தான் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு அது போகிற போக்கில் அப்படியே வந்து நமக்கு பழகிடும். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பெருசாலாம் தெரியாது தனியாக இருக்கிறதுலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தனியாக வந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டியான வாழ்க்கைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைமில் தான் கரண்ட் பில் எப்படி கட்டுறது, ஒரு கேஸ் எப்படி புக் பண்ணி வாங்குறது, வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும், குக்கிங்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாவே நமக்கு வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவாங்க. நேரத்துக்கு சோறையும் வேறு போட்டு கொடுத்துருவாங்க. பட் இங்கே நம்ம அப்படிலாம் இருக்க முடியாது. எல்லா வேலையும் நம்ம தான் பார்த்தாகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். நம்ம தனியாகவே இருந்தாலும் வந்துட்டு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். அதாவது பசங்க வந்து வீடு எடுத்து இருக்கிறாங்க, இல்லை ஹாஸ்டலில் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு. பட் இன்னுமே வந்து அந்த கேர்ள்ஸுக்கானது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஐயோ, தனியாக போனால் அவள் வந்து கெட்டு போயிடுவா, அவள் வந்து நல்லாவே வளரமாட்டா, நிறைய பிள்ளைங்க கூட சேர்ந்து கெட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்க பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அந்த பிள்ளைங்க தான் வந்து ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து வேறு வேறு சிட்டியில் தான் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க, திருச்சியில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் நான் எப்போயாச்சும் கால் பண்ணி பேசுவேன். ஸோ 9 மணிக்கு தான் வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இனிமேல் தான் நான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்னு சொன்னாலும், இல்லை கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ செலவாகுது, அதுக்கு வந்து நம்ம 2 நாள் வந்து வீட்லேயே சமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹாஸ்டல் லைஃபு இந்த மாதிரி தனியாக வீடு எடுத்துருக்கிறது 2 ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 2 வேறு வேறு. ஹாஸ்டலில் வந்துட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் அவங்கக்கிட்ட கொடுத்துருவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் கரண்ட்டு பில்லு, வாட்டர் பில்லு எல்லாமே வந்து அவங்களே பே பண்ணிடுவாங்க. பட் இங்கே அப்படிலாம் கிடையாது. கரண்ட்டு பில்லும் நம்ம தான் கட்டணும், வாட்டருக்கு பில்லும் நம்ம தான் கொடுக்கணும், வீட்டுக்கு பில்லும் நம்ம தான் கொடுக்கணும். ஸோ எல்லாமே நம்ம கொடுக்கும்போது நமக்கு தெரியும், ஓ இவ்வளோ அமௌண்ட் வந்து போகுதா, ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து லைட்லாம் தேவையில்லாமல் எரியக்கூடாது, ஃபேன் வந்து நம்ம இல்லைனா வந்து போடக்கூடாது, கேஸ் வந்து அனாவசியமாக யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியும் அனாவசியமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற இவ்வளோ கால்குலேஷனும் நம்ம மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருப்போம். இன்னொன்று ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறதுங்க. காய்கறி வாங்குறதுக்குன்னு வார ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருவோம். மல்லிகை ஜாமானுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருவோம். ஸோ நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்து வைக்கிறது பெருசு கிடையாது, அதை சமைச்சு சாப்பிட்ணும். நம்ம காசு போட்டு வாங்கிட்டு வர்ற பொருளை வந்து என்றைக்குமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒன்றும் அந்த கடைக்காரங்க சும்மா ஒன்றும் கொடுக்கல, நம்ம காசு போட்டு தானே வாங்கிட்டு வரோம். ஸோ அதனால் வாரத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம சமைக்கப்போமா இல்லை சமைக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வாங்கிட்டு வந்துக்கோங்க. வீட்டில் வாங்கிட்டு வந்து அதை காய வச்சோ இல்லை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும். ஸோ அதனால் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்து அந்த ஒரு வாரத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்து சமைச்சிக்கிறது தான் வந்து பெஸ்ட் ஐடியான்னு நான் நினைக்கிறேன். ஒர்க்குக்குன்னு கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு இந்த சாப்பாட்டோட அருமையே புரியுது. ஏன்னா ஊர்லலாம் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம சாப்பிட மாட்டோம், இல்லைனா வந்துட்டு கோவத்தில் ஏதாவது தட்டை தூக்கிலாம் நானும் வீசியிருக்கிறேன். ஸோ ஆனால் இங்கே வந்துட்டு அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த சாப்பாட்டோட அருமை நமக்கு புரியும். ஏன்னா நம்ம காசில் அது வாங்கினது. எல்லாருமே சொல்லுவாங்க, நீ சம்பாரித்து அந்த பொருள்
பொருளை வாங்கிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்து நம்ம தனியாக இருக்கும்போது தான் வந்து புரியும். ஏன்னா நம்ம அங்கே இருக்க ஒரு பொருளுமே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்த்து நம்ம வாங்கின பொருளா. ஸோ அது உடஞ்சாலும் கஷ்டமாக இருக்கும். சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி நெக்ஸ்ட் டைம் வந்து ஒழுங்காக சாப்பிட்டுறணும் அப்படின்ற மாதிரி தோணும். அண்ட் எதையுமே நமக்கு வந்து வேஸ்ட் பண்ணவே தோணாது. ஏன்னா இது எல்லாமே நம்ம காசில் வாங்கினதில்ல. அதனால் வேஸ்ட் பண்ண தோணாது. அதுக்கப்புறம் நான் தனியாக வந்து நிறைய இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி கற்றுக்கிட்டேங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா வந்து அந்த தெரியலைன்னு சொல்கிறத விட தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நம்ம கற்றுக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு பழக்கம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறைய விஷயங்களை வந்து மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டேங்க. சோலோ லிவிங் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம் அப்படின்றது கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து எனக்குன்னு ஒரு லிமிட், எனக்குன்னு ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து நம்மளோட லைஃப், இதுதான் நம்மளோட லைஃப் ரொட்டீனுக்கு வந்து செட் ஆகும். இதை தாண்டி நம்ம வந்து யாருக்கிட்டையும் ஒரு அட்வான்டேஜ் நடந்துக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது வந்து லைஃப் கிடையாது. இப்படி தான் வாழணும் அப்படின்றதான் வந்து லைஃப்னு சொல்லி நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதான் வந்து நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லி நானும் நினைக்கிறேங்க. அண்ட் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த மாதிரி என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you all in next video guys. டாடா பாய் பாய். பாய் கைஸ். See you all in next video.